கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த காலத்தில் போர் வீரர்கள்லாம் யுத்தத்துக்காக என்ன செய்வாங்களாம், பயங்கரமாக சண்டை போடுவாங்க இல்லையா? ஆனால் இந்த நாட்டுக்கும் அந்த நாட்டுக்கும் ஒரு சமாதானம் வேணும் என்றால் இந்த வெள்ளைப்புறாவை தான் ஒரு அடையாளமாக காட்டுவார்களாம். இல்லாட்டி வெள்ளைக்கொடி அதை காட்டுவார்கள் சமாதானம் என்று. இப்போ கூட நிறைய பேர் பார்த்திங்கன்னா, நிறைய பேர் சண்டை போட்டுட்டு பிரிஞ்சு இருக்கிறோம் இல்லையா? இந்த சமாதானத்துக்கு நாம் என்ன செய்கிறது அப்படின்ட்டு சிலவங்க நிறைய பேர் யோசிப்பாங்க. ஒன்றும் இல்லை, போய் மன்னிப்பு கேட்டாலே சமாதானமாக ஆயிடுவோம். நான் செய்ததுக்காக மன்னிச்சிடுங்க, நான் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் செய்துட்டேன், தப்பு தான் அப்படின்னு சொன்னாலே அவங்க கோபமாக இருக்கிறவங்க என்ன ஆவாங்க, சமாதானமாக ஆவாங்க, உங்ககிட்ட நல்லபடியாக பேசுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் தேவன் இப்படி தான் சமாதானமாக ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஒருவருக்கொருவர் கனம் பண்ணிக்கிறதுல முந்தி கொள்ளுங்க, மன்னிப்பு கேளுங்க என்றெல்லாம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா? நாம் அதை செய்கிறோமா? செய்கிறவங்கள கேவலமாக பார்க்கக்கூடாது. இப்போ ஒருத்தர் நம்மக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்கன்னா சிலர் ரொம்ப மட்டமாக நினைக்கிறாங்க. அப்படி நினைக்காதீங்க. அது எவ்வளோ இறங்கி வந்து அந்த மன்னிப்பு கேட்கணுன்றது ஒரு முடியாத ஒரு காரியம். அதுக்கு ஒரு மனசு வேணும். மன்னிப்பு கேட்குறதுல ஒரு மனசு வேணும். இல்லை, இறங்கி வந்து ஒருத்தர்கிட்ட மன்னிப்பு கேட்கறது ஒரு பெரிய மனசு. அதை காட்டிலும் மன்னிக்கிறவங்க அதோட பெரிய மனசுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நம்மளுக்கு அந்த பெரிய மனசு, அதாவது கடவுளுடைய பிள்ளையார் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, உங்கள் பாவங்களை நீங்கள் பிறருடைய பாவங்களை மன்னிக்கிறது போல் நான் உங்கள் பாவங்களை மன்னிப்பேன்றார் இல்லையா? அப்போ நாம் மன்னிச்சாதான் நம்மளுடைய பாவங்களை ஆண்டவர் மன்னிப்பார். இதன் மூலம் நமக்கு ஒரு பெரிய சமாதானம், ஒரு சந்தோஷம் கிடைக்கும். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் வேதத்துப்படி நாம் நடக்கிறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம், ஒரு பெரிய சமாதானம் நமக்குள்ளே கிடைக்கும். சரிங்களா? நீங்கள் இந்த மாதிரி ஜீவிக்க நினைங்க. இது கடைசி காலம். உங்களுக்கு நீங்கள் யாருக்கெல்லாம் விரோதமாக இருந்தீர்களோ அவர்களை நீங்கள் போய் தேடி மன்னிப்பு கேளுங்க. உங்களுக்கு விரோதமாக யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க உங்களை தேடி மன்னிப்பு கேட்கும்போது மன்னிங்க. சரிங்களா? நீங்கள் கேட்காமல கூட மன்னிக்கலாம். உண்மையாலுமே கிறிஸ்தவர்கள் பரவாயில்ல, சின்ன பிள்ளைங்க தானே, ஏதோ தெரியாமல் கோபமாக பேசிட்டாங்க, பெரியவங்க ஏதோ ஒரு அவசரப்பட்டு பேசிட்டாங்க, புரிஞ்சிக்காமல் பேசிட்டாங்க அப்படின்னு நாம் மன்னிக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.